உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு என் புருஷன் ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்க போறாரு. அதாவது பத்மா அத்தையும் சத்தியமூர்த்தி மாமாவும் சேர்ந்து உழைச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்க இந்த பிசினஸ இன்னையில இருந்து என்னோட புருஷன் எடுத்து நடத்த போறாரு. இவ்ளோ நாள் நீ எனக்காக நீ என்ன பாதுகாத்த மாதிரி இந்த பிசினஸ்லயும் எந்த சிக்கல் வந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கூடவே இருந்து வெற்றி அடைய வைக்க நீங்க தான் அருள் புரியணும். நீ எல்லாத்தையும் பாத்துக்கோமா. அன்பரசி, கொஞ்சம் கீழே வாமா. இதோ வரேன் மாமா. வாமா. மாமா, என்னம்மா விஸ்வா ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்காரு மாமா. இப்ப வந்துருவாரு. சரி, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. மா பத்மா, அன்பரசி எனக்கு காஃபி போட போறா, உனக்கு சேர்த்து போட சொல்லவா? அன்பரசி போமா போமா. அப்பாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு நல்ல காஃபி குடிக்க போறேன். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். மாமா, தேங்க்ஸ்மா. எடுத்துக்குமா. நான் டார்லிங் ஃபுல் மேக்கப்போட இருக்க. நான் டார்லிங் எல்லாரும் ஒரே குஜாலா இருக்கீங்க போல இருக்குது. டார்லிங், மாமனுக்கு ஒரு சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா போ. அட உண்டதாமா சொல்லின்னு இருக்கேன். போ 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 போ, சூடா ஒரு கப் எடுத்துட்டு வா. போ 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 போ. அப்புறம் சரி அன்பரசி, நான் போயிட்டு வரேன். அப்பா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட்ரா தம்பி. ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்க போற. எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம மஜா பண்ணு. என்ன, இது நம்ம கம்பெனி. உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. புரியுதா? தேங்க்ஸ்ண்ணே. இனி உன்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா அமைட்டும்பா. தேங்க்ஸ்பா. தேங்க்யூ. நீங்க எல்லாருமே வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறி வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே உங்க வாழ்க்கைய நல்ல ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வழியை பாருங்க. சரி, நான் வரேன். கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வா. அன்பரசி, மறுபடியும் குடும்பத்தோட சேர்ந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கும். ஏன்னா ஆட்டம் இதுக்கப்புறம் தாண்டி ஆரம்பிக்க போகுது. என்ன அக்கா, உன் ஹஸ்பண்ட் விஸ்வா எம்டி ஆயிட்டாரு. நேத்து வரைக்கும் இந்த 10க்கு 10 ரூம்ல இருந்து திரும்பவும் இந்த ரூம்க்கு வந்துட்டீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. உன்னால எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ இருந்துக்கோ. ஏன்னா இப்ப அனுபவிக்கிற ஹாப்பினஸ் எல்லாம் பெர்மனன்ட்லாம் கிடையாது, புரியுதா? கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். வேலை இல்லாம சாதாரண ஒரு டெலிவரி பாயா வீடு வீடா போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த உன் புருஷனை இன்னைக்கு பல கோடி மதிப்புள்ள இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஆணி பேரா இருக்கிற அந்த பிசினஸோட எம்டியா உட்கார வச்சது யாருன்னு நினைச்சிட்டு இருக்கா அன்பரசி? பத்மா ஆண்டியா, இல்லனா சத்தியமூர்த்தி அங்கிளா? இந்த அனன்யா
இன்னும் கொஞ்ச நாள்ல விஸ்வா ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம், ஏன்டா இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோன்னு அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடியே எல்லாரும் சேர்ந்து அவனை இந்த எம்டி பதவியில இருந்து துரத்தி வெளியே அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம நீ டெய்லியும் ஒரு கணா கண்டுட்டு இருக்க தெரியுமா? அந்த நேஷனல் கோல்டு மெடல் கணா. அந்த மெடலும் கிடைக்காதடி உனக்கு. அத நான் உனக்கு கிடைக்கவும் விட மாட்டேன். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில சீரழியறத இங்க இருந்து என் 2 கண்ணால பாப்ப நானு. நிறைய பேர் ஆரம்பிச்சதுமே எப்படிடா உங்களை ஏறி கீழ் அடிச்சு துரத்தலான்னு பாப்பாங்க. ஆனா நான் அவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்லவதான். என் எதிரிங்கள முதல்ல ஒரு நல்ல உச்சத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை. அதுக்கப்புறமா அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ எதிர்பார்க்காத டைம்ல சடார்னு கீழே இறக்கி போட்டோன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாரு. அதுதான் இந்த அனன்யாவோட ஸ்டைல் தெரியுமா? அதனால நீ இப்ப என்ன பண்றனா, இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோ. உனக்கான டைம் எப்ப வேணாலும் வரலாம். இங்க பாரு அனன்யா, நான் உன்னோட அக்கா. முதல்ல அத ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், ஒழுங்கா நீயே திருந்திடு, இல்லன்னா நான் உன்னை அடிச்சு திருத்த வேண்டியதா இருக்கும்னு. சொல்லிருக்கனா இல்லையா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இதோ பாரு, இந்த சவால் விடுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்னோட வாழ்க்கையிலயும் சரி, என்னோட கனவு மேலயும் சரி, நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். அதை கெடுக்கிறதுக்குன்னு யாரு வந்தாலும் சரி, ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறப்போ நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். இத புரிஞ்சுக்காம நீ என் முன்னாடி வந்து இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா கண்டிப்பா அடிச்சிருவேன். அப்புறம் வலி தாங்க முடியாம நீ படுத்திருந்தனா நான் தான் வந்து உன்னை பாத்துக்கணும். என்ன பண்றது? அக்கா பாசம் கொஞ்சம் ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. போ வெளியா. ஏய், மஞ்சுக்கு ஃபோன் பண்றீ, டைம் ஆயிட்டு இருக்கு. ஏய், அவங்க அவசரப்படுத்தாதப்பா. நாம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கூப்பிடுவாங்க. டைம் இருக்குதே, அவங்க வரட்டுமே. அவசரப்படு. நிறுத்துங்கண்ணா, இந்தாங்க. இதோ வந்துட்டா பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.